ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்கோரிஸ் அகாடமி. நான் உங்கள் சுபின். நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸில் நம்ம ப்ரீவியஸ் இயர் சயின்ஸ் கொஸ்டின் பார்த்துட்ருக்குறோம். இதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஏஎல்பி டெக்னீஷியன் 2018 9/8/2018 செகண்ட் ஷிஃப்ட்டில் கேட்ட கொஸ்டின் தான். இதோட ஒரு ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒரு 9 கொஸ்டின் பார்த்துருந்தோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஸ்டின் இந்த வீடியோவில் பார்க்கலாம். டோட்டல் ஏஎல்பி 2018 ஏஎல்பி டெக்னீஷியன் 2018 சயின்ஸ்லேருந்து இந்த ஷிஃப்டில் 20 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். மெட்டல்ஸ் ரியாக்ட் வித் ஆசிட் டு கிவ் டேஷ். உலோகம் அமிலங்களுடன் வினைபுரியும் போது எதை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெட்டல் உலோகம் ப்ளஸ் ஆசிட் ரெண்டும் சேர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சால்ட் கிடைக்கும். சால்ட், அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் கிடைக்கும், H2 கிடைக்கும். ஓகேவா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா மெக்னீஷியம் தமிழ்லையும் மெக்னீஷியம் தான். ஓகேவா? மெக்னீஷியம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட வினைபுரியுது. 2HCl 2 ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் கூட வினைபுரியுது. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மெக்னீஷியம் குளோரைடு கிடைக்கும். MgCl2 மெக்னீஷியம் குளோரைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்கும். ஓகேவா? இதில் இந்த மெக்னீஷியம் குளோரைடுங்கிறது ஒரு வகை உப்பு. ஓகேவா? அப்போது மெட்டலும் ஆசிட்டும் ரியாக்ட் ஆனால் நமக்கு சால்ட்டும் ஹைட்ரஜனும் கிடைக்கும். இது எந்த யூனிட்டில் வரும், கெமிஸ்ட்ரியில் எந்த பாடத்தில் வரும் அப்படின்னா ஆசிட் பேஸ் சால்ட் அப்படிங்கக்கூடிய யூனிட்டில் வரும். இது நம்மளோட கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் பேட்சில் இதெல்லாம் நான் நடத்தியிருக்கிறேன். கெமிஸ்ட்ரி ஸ்பெஷல் பேட்ச் நம்மளோட ஆப் ஸ்கோரிஸ் அகாடமி அப்படிங்கக்கூடிய ஆப்பு, அதுக்கப்புறம் வெப்சைட் லிங்கும் ஆப்போட லிங்கும் வெப்சைட் லிங்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு கெமிஸ்ட்ரி கிளாஸ் தேவைப்படுறவங்க அதில் போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மெட்டல்ஸ் இஸ் ஸ்டோர்டு இன் கெரோசின் ஆயில். எந்த மெட்டலை, எந்த உலோகத்தை நாம் மண்ணெண்ணெய்க்குள்ளே வச்சுருப்போம் அப்படின்னு கேட்குறாங்க. அது எந்த உலோகம் அப்படின்னா சோடியம், அதுக்கப்புறம் பொட்டாசியம். சோடியம் பொட்டாசியம் அப்படிங்கக்கூடிய உலோகத்தை, சோடியத்தையும் பொட்டாசியத்தையும் நாம் கெரோசின் மண்ணெண்ணெய்க்குள்ளே வச்சுருப்போம். அது எதுக்கு மண்ணெண்ணெய்க்குள்ளே வைக்கிறோம் அப்படின்னா இந்த சோடியம் பொட்டாசியம்லாம் அதிகமாக வினைபுரியக்கூடிய ஒரு வகை வினைபுரியக்கூடிய உலோகங்கள். இது என்ன பண்ணும் அப்படின்னா வெளியே வைக்கும்போது ஆக்சிஜன் கூட, நம்ம அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் கூட வினைபுரிந்து தீ பிடிச்சிரும். ஓகேவா? இல்லை நம்ம ஈரப்பதத்தில் மாய்ஸ்டர் கண்டென்ட் அதில் ஆட் ஆகுதுனாலும் தீ பிடிச்சிரும். மாய்ஸ்டர் ஈரப்பதத்தில் கண்டிப்பாக ஆக்சிஜன் இருக்கும், அது கூட வினைபுரிஞ்சு தீ பிடிச்சிரும். அப்போது இது நார்மலாக ஏர் கூட தீ பிடிக்குது அப்படின்னா மண்ணெண்ணெய், நம்ம நார்மலாக மண்ணெண்ணெய் யூஸ் பண்ணக்கூடியதே தீயை பற்ற வைக்கிறதுக்கு தான் மண்ணெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். மண்ணெண்ணெய்க்குள்ளே சோடியத்தையும் பொட்டாசியத்தையும் வைக்கும்போது தீ பிடிக்காதா அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். மண்ணெண்ணெய் கெரோசினில் என்ன இருக்கும் அப்படின்னா ஹைட்ரோ கார்பன் இருக்கும். ஹைட்ரஜனும் கார்பனும் சேர்ந்தது தான் என்னென்னா மண்ணெண்ணெய்க்குள்ளே ஹைட்ரஜன் எலமெண்ட்டும் தாதுவும் ஹைட்ரஜன் தனிமமும் கார்பன் தனிமமும் இருக்கும். அதனால் இதை ஒரு ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். மண்ணெண்ணெய், பெட்ரோல் இது எல்லாத்தையுமே ஹைட்ரோ கார்பன் லிஸ்ட்டில் தான் வரும். இந்த ஹைட்ரோ கார்பன் சோடியத்துக்குள்ளேயோ பொட்டாசியத்துக்குள்ளேயோ வினை புரியாது. ஓகேவா? அப்போது இதுவுமே நம்மளோட கெமிஸ்ட்ரியில் மெட்டல்ஸ் அப்படிங்கக்கூடிய மெட்டல் நான் மெட்டல் மெட்டலாய்டு அப்படிங்கக்கூடிய யூனிட்டில் இது எல்லாமே நடத்தியிருக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். த ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் மிரர் வித் எ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 20 சென்டிமீட்டர் இஸ் டேஷ். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா குவிய தொலைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. குவிய தொலைவு எதோட குவிய தொலைவு? ஒரு குழியாடியோட குவிய தொலைவு எஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வளைவு ஆரம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வளைவு ஆரத்தோட பாதி தான் என்னென்னா குவிய தொலைவு அப்படின்னு ஈஸியாக இதுலேருந்து போட்டலாம். வளைவு ஆரத்தோட வளைவு ஆரம் கொடுத்துருந்தாங்கன்னா, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு மிரரோட அதை 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு குவிய தொலைவு கிடச்சிரும். இதுவே குவிய தொலைவு கொடுத்துருந்தாங்கன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வளைவு ஆரம் வந்துடும். இது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் இப்படி இதை மல்டிப்ளை பண்ணால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஃபோக்கல் லென்த் இன்டு 2 அதுதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வளைவு ஆரம் அப்படின்னு நம்ம மனப்பாடம் பண்ணோம்னா நமக்கு மறந்துடும். ஓகேவா? இதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கான்கேவ் மிரர், இதுதான் கான்கேவ் மிரர். இது கான்கேவ் மிரர், இது கான்வெக்ஸ் மிரர். ஃபஸ்ட்டு கான்கேவ் மிரருக்கும் கான்வெக்ஸ் மிரரும் அதை எப்படி
குழி குவி அப்படின்னு வேறுபடுத்துகிறாங்க அப்படின்னா, இப்போது ஒரு கான்கேவ் மிரர் எடுத்துக்கிட்டோம். இதுதான் ஒரு கான்கேவ் மிரர். இந்த கான்கேவ் மிரரில் இந்த பகுதி சும்மா ஒரு இமேஜினரி லைன் தான். இதுதான் கான்கேவ் மிரர். இப்படி தான் இருக்கும். இந்த மிரரில் எந்த பகுதியில் லைட்டு பட்டு எதிரொலிக்குது, இந்த இடத்துல தான் லைட்டு பட்டு எதிரொலிக்கும். இப்படி இங்கே படம் இப்படி போகும், இப்படி படம் இப்படி போகும். அப்போது இந்த குழிந்த பகுதியில் லைட்டு பட்டு எதிரொலிக்கிறதுனால இதை வந்து குழியாடி இல்லைன்னா கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள், இதில் லைட்டு எந்த பகுதியில் பட்டு எதிரொலிக்கும் அப்படின்னா இங்கே பட்டு எதிரொலிக்கும். இந்த இடத்துல பட்டு இப்படி போகும், இந்த இடத்துல பட்டு இப்படி போகும், இந்த இடத்துல பட்டு இப்படி போகும். அப்போது குவிந்த பகுதியில் ஒளி பட்டு எதிரொலிக்கிறதுனால இதை வந்து குவியாடி அப்படின்னும் கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னும், இந்த இடத்துல குழிந்த பகுதியில் ஒளி பட்டு எதிரொலிக்கிறதுனால இதை வந்து குழியாடி கான்கேவ் மிரர் அப்படின்னும் நம்ம வந்து வேறுபடுத்துகிறோம். இதுதான் இதோட பேசிக் டிஃபரன்ஸ். ஓகேவா? அப்போ எதிரொலிப்பு பகுதி குழியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து குழியாடினும், எதிரொலிப்பு பகுதி குவி பகுதியில் எதிரொலிச்சது அப்படின்னா அதை குவியாடி அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, ரிஃப்ளெக்டிங் ஏரியா வந்து கர்டு இன்வேர்டாக இருந்துச்சுன்னா, ஒரு கருவோட உட்பகுதியாக இருந்துச்சுன்னா அது வந்து கான்கேவ்னும், ஒரு வளையத்தோட வெளிப்பகுதி கர்வ்டு அவுட்வேர்டாக இருந்துச்சுன்னா அது வந்து கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னும் நம்ம வந்து சொல்லுவோம். இப்போது நம்ம வந்து கான்செப்டுக்கு வருவோம். ஒரு மிரர் இருக்குது, ஒரு கான்கேவ் மிரர் இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இவ்வளோதான் மிரர். இதை நாம் வந்து ஒரு ஃபுல் சர்க்கிளாக போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த ஃபுல் சர்க்கிளோட சர்க்கிளாக நம்ம ஒரு இமேஜின் பண்ணோம் அப்படின்னா, மொத்தத்தில் இந்த ப்ளூ கலரில் போட்டிருக்கிறது மட்டும்தான் மிரர். அதை நம்ம வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை ஒரு ஃபுல் ரவுண்டாக போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சென்டர் இருக்கும். அந்த சென்டர் தான் என்னென்னா சென்டர் ஆஃப் கர்வேச்சர் இல்லைன்னா வளைவு ஆரம். இந்த வளையத்தோட ஒரு மைய பகுதி தான் என்னென்னா வளைவு மையம், சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் இந்த நம்ம மிரருக்கும் இடைப்பட்ட தொலைவு இருக்குது தெரியுமா, மிரரோட மையப்பகுதி. இந்த கான்கேவ் மிரரோ கான்வெக்ஸ் மிரரோ அதோட மையப்பகுதி என்ன சொல்லுவோம் அப்படின்னா போல் அப்படின்னு சொல்லுவோம். போல் அப்படின்னு சொல்லுவோம். ஆடி மையம், தமிழில் ஆடி மையம். இந்த ஆடி மையத்துக்கும் இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் இடைப்பட்ட தொலைவை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இதை நமக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 20 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 சென்டிமீட்டர். ஒரு நிமிஷம். 20 சென்டிமீட்டர் அப்படின்னு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சொல்லிட்டாங்க. இதிலிருந்து இது வரைக்கும் 20 சென்டிமீட்டர். இன்னொன்று நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபோக்கல் லென்த் என்ன அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போது இந்த போல் வழியாக போகக்கூடிய லைன் இருக்குது தெரியுமா, இந்த போல் வழியாக போகக்கூடிய லைனை தான் என்னென்னா பிரின்சிபல் ஆக்சிஸ் இல்லைன்னா முதன்மை அச்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இங்கேருந்து வரக்கூடிய ஒளி எல்லாம் இப்படி பட்டு இப்படி எதிரொலிக்கும். இங்கேருந்து ஒரு ஒளி வருதுன்னா இப்படி பட்டு இப்படி எதிரொலிக்கும். இது எல்லாமே போலில் ஒரு பாயிண்டில் கரெக்டாக மீட் ஆகும். அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். எந்த இடத்துல அந்த ஒளியெல்லாம் குவியுதோ அதை தான் நம்ம வந்து குவியம் இல்லைன்னா ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போது கரெக்டாக இது எந்த பாயிண்டில் இது குவியும் அப்படின்னா இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் வளைவு மையத்துக்கும் இந்த போல் ஆடி மையத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய கரெக்டு சென்டர் பாயிண்டில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா ஃபோக்கஸ் இருக்கும். இதுக்கு ரெண்டுக்கும் இடையில கரெக்டான சென்டரில் தான் என்ன இருக்கும்னா குவியம் இல்லைனா ஃபோக்கஸ் இருக்கும். இந்த ரிஃப்ளெக்ட் ஆகி வரக்கூடிய லைன் எல்லாமே எந்த இடத்துல கரெக்டாக மீட் ஆகும்னா இந்த ஃபோக்கஸில். இந்த ரெண்டு இதுக்கும் மைய பகுதியில் தான் மீட் ஆகும். அந்த மைய பகுதிக்கு பேர் ஃபோக்கஸ் அப்படின்னு நமக்கு ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இதோட மையப்பகுதி அப்படின்னா இது 10 மீட்டர், இது 10 மீட்டர், இதுக்கும் இடைப்பட்ட தொலைவு 10 மீட்டர் அப்படின்னா இதோட மையப்பகுதி என்ன இருக்கும், 5 மீட்டரில் இருக்கும். அவ்வளோதான். இது வந்து ஒரு 20 மீட்டர் அப்படின்னா இதோட மையப்பகுதி என்ன, ஃபோக்கஸ் எந்த இடத்துல இருக்கும், 10 மீட்டரில் இருக்கும். ஓகேவா? இதிலேருந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்லேருந்து நம்ம டிவைட் பண்ணால் போதும். ஓகேவா? அப்படி தான் இங்கே ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் 20ங்கும்போது ஃபோக்கல் லென்த் 10 அப்படின்னு கிடச்சது. இப்படி தான். ஓகேவா? அப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். எலமெண்ட் A, B and C occur as a Daubernier traits if the atomic mass of A is 7 and that C is 39. What will be the atomic mass of
பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு 3 தனிமம் இருக்குது. அந்த 3 தனிமத்துக்கு சும்மா ஒரு ஒரு இமேஜினரியாக ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. இப்போது இரும்பு, கோல்டு, அலுமினியம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டான ஒரு தனிமம் கிடையாது. இவங்களா ஒரு தோராயமாக ஒரு 3 தனிமம் அப்படின்னு கொடுத்து அதுக்கு ஒரு பேர் ஏபிசின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தனிமத்தோட அணு நிறை என்ன அப்படின்னா, அட்டாமிக் மாஸ் என்ன அப்படின்னா 7. ரெண்டாவது தனிமத்தோட பேர் பி, அதோட அணு நிறை என்ன அப்படின்னா நமக்கு தெரியாது. மூணாவது தனிமத்தோட பேர் சி, அதோட அணு நிறை 39. ஓகேவா? இது எதில் அடுக்குறாங்க? இந்த தனிமத்தை எந்த அட்டவணையில் அடுக்குறாங்கன்னா டாபர்னியர் ட்ரைட்ஸ், டாபர்னியரின் முன்மை விதிப்படி டாபர்னியரோட தனிம வரிசை அட்டவணையில் அடுக்குறாங்க. ஓகேவா? டாபர்னியர் அப்படிங்கக்கூடியது ஒரு சயின்டிஸ்ட். டாபர்னியர், மெண்டலிஃப் இவங்கெல்லாம் ஒரு சயின்டிஸ்ட்டு. இவங்க வந்து தனிமங்களை அதோட அணு நிறை அடிப்படையில் டாபர்னியர் வந்து அடுக்கி வச்சுருப்பார். இப்போது ஏபிசிடி அப்படி இருக்குன்னா அதோட அணு நிறை இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து ஏபிசிடி அப்படின்னு ஒரு அட்டவணையில் அடுக்கியிருப்பார். அதுதான் டாபர்னியர்ஸ் பீரியாடிக் டேபிள். ஓகேவா? இவர் சொன்ன ஒரு விதி இருக்குது, அது பேர் தான் என்னென்னா டாபர்னியர் ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டாபர்னியரின் முன்மை விதி அப்படின்னு சொல்லுவோம். அந்த முன்மை விதிப்படி என்ன சொல்லுதாங்க அப்படின்னா, இப்போது ஒரு தனிமத்தை நம்ம வந்து இப்படி அடுக்கிறோம், ஏ பி சி அப்படின்னு இந்த மாதிரி ஒரு வரிசையில் அடுக்கும்போது, ஒரு குரூப்பில் இப்படி அடுக்கும்போது இந்த 2 தனிமம் இருக்குது தெரியுமா, ஏயும் பியும், ஏயும் சியும், இது ரெண்டோட சராசரி தான் நடுசில் இருக்கக்கூடிய தனிமத்தோட அணு நிறையாக இருக்கும். சராசரினா இங்கிலீஷில் என்ன, ஆவரேஜ். இப்போது தனிமம் ஏயோட ஒரு நிறை இருக்குது என்ன, 37. தனிமம் சியோட நிறை இருக்குது என்ன, 39 + 39. சராசரினா என்ன, ரெண்டையும் ஆட் பண்ணி எத்தனை கொடுத்துருக்காங்களோ அதை ஆட் பண்ணி, இப்போ 3 வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 3ஐயும் ஆட் பண்ணி ÷ 3 அப்படி போட்டோன்னா அதோட சராசரி. இப்போ 2 வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 2 ஆட் பண்ணியாச்சு, 7 39. எத்தனை வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம், 2 வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ ÷ 2. எத்தனை வேல்யூ ஆட் பண்ணுறோமோ அத்தனை நம்பரால் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 7 + 39 46. 46 ÷ 2 என்ன கிடைக்கும், 23 கிடைக்கும். அப்போது இதோட சராசரி தான் என்னென்னா சென்டரில் இருக்கக்கூடிய தனிமத்தோட அணு நிறை. அப்போது இந்த பியோட அணு நிறை என்ன, 23. நமக்கு கொஸ்டினில் இங்கே தப்பாக டிக் பண்ணியிருக்காங்க, 20 கிடையாது, 23 தான் இதுக்கு கரெக்டான வேர்டு. ஓகேவா? அப்போது டாபர்னியர் ட்ரைட்ஸ், டாபர்னியரின் முன்மை விதிப்படி, முன்மை விதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு வரிசையில் நம்ம வந்து தனிமத்தை அடுக்கும்போது 3 அடுக்குவாங்க. அதனால தான் இதை முன்மை விதி இல்லைன்னா ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 3 அடுக்கும்போது அந்த சென்டரில் இருக்கக்கூடிய தனிமத்தோட அணு நிறை என்ன இருக்கும் அப்படின்னா, அட்டாமிக் மாஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த மேலேயும் அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதும் அந்த 3வது இருக்கக்கூடியதையும் ஆட் பண்ணி அதால் டிவைட், எத்தனை நம்பரோ அதால் டிவைட் பண்ண, அது ஆவரேஜ். இப்போ இந்த ஃபஸ்ட்டு தனிமத்தோடையும் 3வது தனிமத்தோட ஆவரேஜ் தான் என்னென்னா நடுசில் இருக்கக்கூடிய தனிமத்தோட அணு நிறை அப்படின்னு சொல்கிறது தான் என்னென்னா டாபர்னியர் ட்ரைட்ஸ். இது வந்து பீரியாடிக் டேபிள் அப்படிங்கக்கூடிய கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ரொம்ப 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 முக்கியமான ஒரு யூனிட்டில் வரக்கூடிய ஒரு டாபிக் தான் இது. பீரியாடிக் டேபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து நீங்கள் கண்டிப்பாக தனிம வரிசை அட்டவணை அப்படிங்கக்கூடிய யூனிட் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஓகேவா? கெமிஸ்ட்ரியில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இது எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருக்கோம் நம்ம கிளாஸில். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following gases is not generated in a biogas plant? பயோகேஸ் பிளான்ட் அப்படின்னா என்னென்னா, நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய சில பொருட்கள்லேருந்து கேஸை ப்ரொடியூஸ் பண்ணி அதை நம்ம ஃபியூலாக பயன்படுத்துகிறது தான் என்னென்னா பயோகேஸ் பிளான்ட். பயோகேஸ் பிளான்ட்டில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய சில பொருட்கள்லேருந்து கேஸை உருவாக்குவாங்க. அது என்னென்னா மாட்டோட வேஸ்ட், மாட்டு சாணி. ஓகேவா? அதை நம்ம வந்து ஒரு கிடங்கில் போட்டு ரொம்ப நாள் வச்சுட்டே இருக்கும்போது அதுலேருந்து கேஸு வெளியே வரும். அதே மாதிரி காய்கறிகள் மக்கி போன இலை, தலை, அதேமாதிரி இந்த காய்கறி வேஸ்ட்டு காய்கறி எல்லாம் நம்ம வந்து கொட்டி வைக்கும்போது அதுலேருந்து கேஸ் வரும். ஓகேவா? அதேமாதிரி நம்ம சாக்கடை இருக்குது தெரியுமா, அதுலேயும் இந்த பயோகேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? இந்த பயோகேஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு கண்டிப்பாக இருக்கும், CO2 இருக்கும் பயோகேஸில், CO2 அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மீத்தேன் இருக்கும், CH4, தமிழ்லையும் மீத்தேன் தான், CH4 இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் சல்ஃபைடு, H2
எஸ் ஹைட்ரஜன் சல்ஃபைடு இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சமாக நைட்ரஜன் இருக்கும். ஓகேவா, இதுதான் மெயினாக இதில் இருக்கக்கூடிய பயோகேஸில் இருக்கக்கூடிய கேஸஸ். இதில் நம்ம எரியறதுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடியது இந்த மீத்தேன் தான் அதிகமாக எரியும். ஓகேவா, அப்போது பயோகேஸில் என்னென்ன இருக்கும்? பயோகேஸுங்கிறது மிக்சர் ஆஃப் கேஸ். ஓகேவா, அது வந்து நம்ம எரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். அதில் என்னென்ன இருக்கும்னா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், ஹைட்ரஜன் சல்ஃபைடு, நைட்ரஜன் இருக்கும். அப்போது ஆப்ஷன் எந்த கேஸ் இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க? நாட் ஜெனரேட்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பயோகேஸில் ஹைட்ரஜன் சல்ஃபைடு இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், மீத்தேன் இருக்கும். அப்போ நமக்கு இல்லாதது என்னென்னா கார்பன் மோனாக்சைடு தான் இருக்காது. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இஃப் யூ லுக் இன்டு எ மிரர் அண்ட் ஃபைண்ட் தட் இமேஜ் இஸ் ஸ்மாலர் தென் யூ, then the type of mirror is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே போய் உங்கள் பைக்கில் நீங்கள் வந்து பாருங்கள். பைக்கோட சைடு மிரர் இல்லைன்னா கார் இருக்குன்னா காரோட சைடு மிரரில் பாருங்கள். பார்க்கும்போது உங்களோட ஃபேஸ் வந்து சின்னதாக உங்களோட நார்மல் மிரரில் பார்க்குறத விட சின்னதாக தெரியும். ஓகேவா, அப்போது எந்த மிரரில் அப்படி சின்னதாக தெரியும் அப்படின்னா கான்வெக்ஸ். நம்ம பைக்கோட அதேமாரி காரோட சைடு மிரர்லாம் எது யூஸ் பண்ணுவாங்கன்னா கான்வெக்ஸ் மிரர், குவி ஆடி தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போது கான்வெக்ஸ் மிரரில் தான் என்னென்னா சின்னதாக தெரியும். அது இப்போது நம்ம வந்து கான்வெக்ஸ் மிரர் அப்படிங்கும்போது நம்ம பைக்கில் எதுக்கு கான்வெக்ஸ் மிரரை யூஸ் பண்ணுறாங்க? பைக்கில் கார்லலாம் சைடு மிரராக எதுக்கு கான்வெக்ஸ் மிரரை யூஸ் பண்ணுறாங்கன்னா, இது நார்மலாக அந்த பொருள் இருக்கிறத விட ரொம்ப சின்னதாக இந்த மிரரில் தெரியும். அப்போது அதிகமான பொருட்களை பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை இந்த மிரர் சின்ன மிரருக்குள்ளே நம்ம வந்து கவர் பண்ண முடியும், பார்க்க முடியும். ஓகேவா, இதுவே கான்கேவ் மிரரை யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா அதோட ஒரிஜினல் சைஸோட பெருசாக கொஞ்சம் தெரியும். ஓகேவா, நார்மல் நம்ம பிளெயின் மிரர் நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியை விட இந்த கான்கேவ் மிரர் இந்த மிரரில் குழி ஆடியில் பார்க்கும்போது பெருசாக தெரியும். இதுவே நம்ம சைடு மிரரில் குழி ஆடியை பயன்படுத்தினா என்ன ஆகும்னா அதிகமான பொருட்கள்னா பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா காருமே இதில் நம்மளால் பார்க்க முடியாது. ஒரு 1-2 காரை மட்டும் பார்க்கும்போதே ஃபுல்லாக அந்த மிரர் ஃபுல்லாக கவர் ஆயிரும். ஓகேவா, அதனால தான் நம்ம வந்து சைடு மிரரில் கான்வெக்ஸ் மிரர் குவி ஆடியை பயன்படுத்துகிறோம். நம்ம இங்கிலீஷில் நமக்கு வந்து கான்வெக்ஸ் அப்படின்னா நம்ம தமிழ் மீடியத்தில் இங்கிலீஷ் மீடியத்திலே படித்தவங்களுக்கு ஓரளவு குழப்பாது. நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிக்கிறீங்க அப்படின்னா குவி ஆடிக்கு தமிழில் என்ன இங்கிலீஷில் என்ன அப்படிங்கிறது டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, குவி ஆடிக்கு தமிழில் என்னென்னா கான்வெக்ஸ், இங்கிலீஷில் கான்வெக்ஸ். குவிஞ்சு இருக்கக்கூடிய நம்ம மலையில் ஏறும்போது நம்ம என்ன ஆயிரும்? வெக்ஸ் ஆயிரும். அப்போ குவிஞ்சு இருக்கக்கூடிய மலையில் ஏறும்போது வெக்ஸ் ஆயிரும். அதான் வெக்ஸ், கான்வெக்ஸ், குவி. இல்லை நீங்கள் இந்த கோடோட யூஸ் பண்ணுறீங்கன்னா குழி எப்படி இருக்கும்? நம்ம கேவ் குகைகள்லாம் எப்படி இருக்கும்? குழியாக தான் இருக்கும். ஓகேவா, அந்த மஞ்சுமல் பாய்ஸில் பார்த்துருப்பீங்க, அந்த குகை மாதிரி இருக்க குகை அது எப்படி இருக்குது? குழியாக இருக்குது. அப்போது கேவுங்கிறது குழியாடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஹூ அமாங் த ஃபாலோயிங் laid the foundation of chemical science by establishing 2 important laws of chemical combination? 2 important law கெமிக்கல் லாவை சொல்லி கெமிக்கலுக்கே இந்த கெமிக்கல் சயின்ஸ் கெமிஸ்ட்ரிக்கே ஒரு ஃபவுண்டேஷனை போட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா ஆண்ட்வான் எல் லவாய்சே. இவரை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி. அப்படி இவர் சொன்ன முக்கியமான 2 விதிகள் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு 2 தனிமம் சேர்ந்து ஒரு காம்பவுண்ட் உருவாகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கார்பனும் ப்ளஸ் 2 வினைப்படு பொருள். ஓகேவா, 2 வினைப்படு பொருள் சேர்ந்து ஒரு விளைபொருள் உருவாகுது அப்படின்னா இப்போ கார்பனும் ஆக்சிஜனும் இதுதான் வினைப்படு பொருள். ஓகேவா, ரியாக்டன்ட் 2 ரியாக்டன்ட் சேர்ந்து நமக்கு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஈடுபட்டு நமக்கு ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். இப்போ கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும் அப்படின்னா இதோட மாஸ் இருக்குது தெரியுமா? இதோட மாஸ் வந்து இப்போது அது ரியாக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இதுக்கு எவ்வளவு மாஸ் இருக்கோ ரியாக்ட் ஆகும்போது அதோட டோட்டல் மாஸ் தான் இந்த காம்பவுண்டுக்கு இருக்கும். ஓகேவா, இப்போது சிம்பிளாக ஏ அப்படிங்கக்கூடிய ஒரு தனிமமும் சிபி அப்படிங்கக்கூடிய தனிமமும் சேர்ந்து ஏபி அப்படிங்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. இதோட நிறை 1 கிலோ, இதோட நிறை 3 கிலோ. ஓகேவா, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3 கிலோ இருக்குன்னா டோட்டல் இந்த ஏபியோட நிறை என்ன இருக்கும்னா 4 கிலோ இருக்கும்.
இதோட நிறை எங்கேயுமே மாஸ் எங்கேயுமே வேஸ்ட் ஆகாது, எங்கேயுமே இழக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இதிலிருந்து இவர் என்ன சொல்லியிருக்கார், ஃபர்ஸ்ட் விதி என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறையை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, மாஸை வந்து கிரியேட் பண்ணவோ டிஸ்ட்ராய் பண்ணவோ முடியாது அப்படின்னு சொன்னதான் இவரோட ஃபர்ஸ்ட் விதி. ரெண்டாவது விதி என்ன அப்படின்னா, லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன். லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன். லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொன்னது தான் இவர் சொன்ன ரெண்டாவது விதி. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா ப்ரோஸ்ட் லா. PROUSTS, ப்ரோஸ்ட் லா. ஓகேவா? லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன் இல்லைன்னா ப்ரோஸ்ட் லா. இவர் என்ன சொன்னார்னா, ஒரு காம்பவுண்ட், ஒரு சேர்மம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் தனிமங்கள் வந்து டெஃபினைட் ப்ரொபோர்ஷனில் இருக்கும், ஃபிக்ஸ்டு ரேஷியோவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது CO2 அப்படிங்கக்கூடிய ஒரு சேர்மம் எடுத்துக்கிடுவோம். இதில் இருக்கக்கூடிய கார்பனோட நிறை எவ்வளோனா 12 இருக்கும், நிறையன் 12. ஆக்சிஜனுக்கு வந்து ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து 16. இது O2 இருக்குது, அப்போது 32 வரும். ஓகேவா? 2 இருக்கனால 32. இதோட ரேஷியோனா, இதை ரெண்டே அடி கொடுத்தா என்ன வரும்? ஒரு 6 6 12. 6ஆல் அடி கொடுக்க முடியாது, 4ஆல் அடி கொடுப்போம். 3 12, 32 அப்படின்னா 8 32, 3:8 ரேஷியோவில் இருக்குது. ஓகேவா? இதுவே 2CO2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இதில் கார்பனோட அளவு என்ன இருக்கும்? கார்பனோட அட்டாமிக் நம்பர் என்ன? 12. அப்போது 12 இந்த அட்டாமிக் நம்பரில் நிறையன் மாஸ் என்னென்னா 12 இருக்குது. அப்போ 2 × 12 24 இருக்கும். இது O2ஓட நிறை வந்து என்ன 32 பார்த்தோம். 2 × 32, இந்த 2 இங்கேயும் வரும், இது காமனாக இதுக்கும் இருக்கும். ஓகேவா? அப்போ 2 × 32 என்ன வரும்? 64 வரும். இதை நம்ம டிவைட் பண்ணால் என்ன வரும்? 6 4 24, ஒரு நாள் 8ஆல் போட்டோன்னா 3 8 24, 8 8 64, 3:8. இதுதான் இவர் சொன்ன விதி. இப்போ ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எந்த அளவு எடுத்தாலும், எவ்வளவு அளவு எடுத்தாலும் அதோட உள்ளே இருக்கக்கூடிய ஒரு தனிமம் எலமெண்டோட ரேஷியோ வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னதான் என்னென்னா லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன், இல்லைன்னா ப்ரோஸ்ட் லா அப்படிங்கக்கூடியது. இதனால மட்டும் இவரை நம்ம வந்து ஃபாதர் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலை. இவர் தான் நிறைய கண்டுபிடிச்சிருக்காரு. ஆக்சிஜனை இவர் தான் கண்டுபிடிச்சாரு, O2-ஐ இவர் தான் கண்டுபிடிச்சாரு. O2 அப்படிங்கக்கூடிய ஒரு வாயு இருக்குன்னு கண்டுபிடிச்சவர் இவர் தான். அதே மாதிரி H2O, வாட்டர் அப்படின்னா ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்த ஒரு சேர்மம் அப்படின்னு சொன்னவரும் இவர் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வாட்டர்னா அதுக்குள்ளே எதுவுமே இல்லை, அது சிம்பிளாக அது ஒரு தனிமம், அது ஒரே ஒரு இதால் ஆனது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரே வகையான ஆட்டமால் ஆனதுன்னு சொல்லியிருந்தாங்க. இவர் தான் இல்லை, அதில் ஹைட்ரஜனும் இருக்குது ஆக்சிஜனும் இருக்குன்னு சொன்னவர் ஆண்ட்வான் லாவாய்சர். அதே மாதிரி இவர் பிரெஞ்சு அரசாங்கத்தில் ஒரு முக்கியமான பதவியில் இருந்தார். பிரெஞ்சு அரசு இப்போ வந்து பிரெஞ்சில் இருக்கக்கூடிய, பிரான்ஸில் இருக்கக்கூடியது நம்மளை மாதிரி குடியரசு. ஓகேவா? மக்களாட்சி நடக்குது. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அரசாட்சி நடந்துட்டு இருந்துச்சு. அந்த அரசவையில் இவர் ஒரு முக்கியமான பதவியில் இருந்தார். மக்களுக்கு வரி விதிக்கக்கூடிய ரிசர்ச்சும் பண்ணியிருந்தார். அதே மாதிரி அதை ரிசர்ச் ஃபீல்டு தவிர சயின்டிஃபிக் இதை தவிர மக்களுக்கு வரி விதிக்கக்கூடிய ஒரு குழுவிலையும் இவர் இருந்தார். பிரான்ஸில் ஒரு புரட்சி வரும்போது, அந்த மன்னராட்சிக்கு எதிராக புரட்சி வரும்போது புரட்சிக்காரங்க அந்த அரசாங்கத்தை கவுத்துட்டாங்க. ஓகேவா? அரசாங்கத்தில் இருக்கவங்களெல்லாம், முக்கியமான பதவியில் இருக்கவங்களெல்லாம் பிடிச்சி தூக்கில் போட்டுட்டாங்க. அதில் தூக்கில் போட்டதில் இவரும் ஒருத்தர். ஓகேவா? இவரும் தூக்கில் போடப்பட்டவரில் இவரும் ஒருத்தர். இவர் அந்த டைமில் இவரை தூக்கில் போடலைன்னா இன்னும் நிறைய கண்டுபிடிப்புகளை இவர் கண்டுபிடிச்சிருந்திருப்பார். ஓகேவா? அப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, குளோரின் கேஸ் இஸ் யூஸ்டு இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர் மேனுஃபேக்சரிங்கில் நம்ம வந்து குளோரின் கேஸை வந்து பயன்படுத்துகிறோம். இதே ரிலேட்டடான சேம் கொஸ்டின் வந்து இதுலேயும் கேட்டிருந்தாங்க. என்னென்னா, இந்த 9/8/2018 கேட்ட ஃபஸ்ட்டு பேட்சில் கேட்ட கொஸ்டின்லேயும், ஃபஸ்ட்டு பேட்சில் நடந்த கொஸ்டின் பேப்பர்லேயும் இந்த குளோரின் ரிலேட்டடான கொஸ்டின் இருந்துச்சு. ஓகேவா? ப்ளீச்சிங் பவுடரோட ஃபார்முலா என்னென்னா CaClO2. அப்போது குளோரின் கேஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா ப்ளீச்சிங் பவுடரில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங்
நெவர் அக்கர்ஸ் சிங்கிளி இன் நேச்சர். எது இயற்கையில் தனியாக இருக்காதுன்னு கேட்டிருக்காங்க. என்னது அப்படின்னா ஃபோர்ஸு. ஃபோர்ஸ் எப்போவுமே தனிமையாக இருக்காது. இப்போது நீங்கள் ஒரு கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கார், அந்த காரை நீங்கள் வந்து இங்கேருந்து புஷ் பண்ணுறீங்க. இப்படி புஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, கார்லேருந்து ஒரு விசை வந்து ஆப்போசிட்டாக இந்த மாதிரி டெவலப் ஆகும். காரில் ஒரு விசை நம்ம கொடுக்குற டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் கிரியேட் ஆகும். ஓகேவா? இது எதன் அடிப்படையில்னா நியூட்டனின் 3வது இயக்கு விதி. ஒரு விதிக்கும் ஒரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு. அதேமாரி நம்ம ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் கொடுக்கும்போது இந்த டைரெக்ஷனில் நமக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும், கிரியேட் ஆகும். ஓகேவா? எப்போவுமே ஃபோர்ஸ் வந்து சிங்கிளாக இருக்காது. நம்ம சேரில் உட்காந்துருக்கும் போது மேலேருந்து கீழ் நோக்கி ஒரு விசையை நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி கீழே இருந்து மேல் நோக்கி இந்த சேர் வந்து ஒரு விசையை ஃபோர்ஸை வந்து மேல் நோக்கி கொடுக்கும். அதனால தான் நம்ம வந்து உட்கார முடியுது. நம்ம மேலேருந்து கீழே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருந்து இந்த சேர் மேல் நோக்கி கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து கம்மியாயிட்டுனா நம்ம கீழே விழுந்துருவோம். ஓகேவா? அதுதான் ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே 2 ஃபோர்ஸ் வந்து நம்ம எந்த டைரெக்ஷனில் கொடுக்குமோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இன்னொரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேவா? ஃபோர்ஸ் எப்போவுமே தனியாக இருக்காது அப்படிங்கிறது இதோட ஆன்சர். அப்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் நெவர் அக்கர்ஸ் சிங்கிளி இன் நேச்சர்னா ஃபோர்ஸ். தமிழில் வந்து விசை அப்படிங்கிறது தனியாக இருக்காது. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினில் ஆண்ட்வான் லாவேசர் சொன்ன 2வது விதி என்னென்னா லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன். ஃபஸ்ட்டு இது என்னென்னா நிறை அழிவின்மை விதி. ஓகேவா? கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். ஃபர்ஸ்ட் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், 2வது வந்து லா ஆஃப் டெஃபினைட் ப்ரொபோர்ஷன். இது சொன்னது யாருன்னா ஆண்ட்வான் லவைசே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ கண்டக்டர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் மின் தடை எதற்கு எதிர்த்தகவில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? மின் தடை வெப்பத்திற்கு நேர்த்தகவில் இருக்கும். வெப்பம் அதிகமானால் மின்தடை அதிகமாகும். அதே மாதிரி மின்தடை வெப்பத்தை அதிகமாக உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மின்தடையை அதிகமாக உருவாக்கணும். நம்மளோட அயன் பாக்ஸ்லாம் இந்த பிரின்சிபல் தான் ஒர்க் ஆகுது. அயன் பாக்ஸில் என்னென்னா மின்தடை அதிகமாக இருக்கும். அந்த மின்தடை வழியாக நம்ம மின்சாரத்தை பாய்ச்சும் போது அங்கே வெப்பம் உருவாகும். அப்போது வெப்பம் அதிகமாக உருவானா மின்தடை அதிகமாகும். அப்படி இல்லை அப்படின்னா மின்தடை அதிகமாக்குனா நமக்கு வெப்பம் உருவாகும். ரெண்டும் இதை இன்க்ரீஸ் பண்ணால் இதுவும் இன்க்ரீஸ் ஆகும். இன்னொரு விஷயம், அந்த பைப்போ அதோட லென்த்து, அப்போ அந்த ஒயரோட லென்த்துக்கு நேர்த்தகவில் இருக்கும் மின்தடை. ஓகேவா? இப்போது ஒரு ஒயர் இருக்குது, இந்த லென்த்தில் ஒரு ஒயர் இருக்குது அப்படின்னா இந்த லென்த்தில் ஒரு ஒயர் இருக்குது, இதில் இருக்கிற மின்தடையும் இந்த லென்த்தில் இருக்கக்கூடிய ஒயரில் இருக்கக்கூடிய மின்தடையும் வேரி ஆகும். லென்த் அதிகமானால் அங்கே மின்தடை அதிகமாகும். அதுக்கப்புறம் மின்தடை எதுக்கு எதிர்த்தகவில் இருக்கும்னா ஏரியாவுக்கு, கிராஸ் செக்ஷன் ஏரியா, அந்த ஒயரோட குறுக்குவெட்டு பரப்பு. இப்போது எதுக்கு எதிர்த்தகவில் இருக்குன்னா ஏரியா. இப்போது ஒரு ஒயர் இருக்குது, இந்த அளவுக்கு தடிமனில் ஒரு ஒயர் இருக்குது, இன்னொரு ஒயர் இருக்குது இந்த அளவு தடிமனில் இருக்குது. இதோட ஏரியா கிராஸ் செக்ஷன் ஏரியா, இந்த ஏரியா இவ்வளோ இருக்குது, இதோட ஏரியா இவ்வளோ தான் இருக்குது. ஓகேவா? இதில் இவ்வளோ ஏரியா இருக்குது, இதில் இவ்வளவு பெரிய ஏரியா இருக்குது. எதில் மின்தடை கம்மியாக இருக்கும் அப்படின்னா ஏரியா பெருசாக இருந்தால் மின்தடை கம்மியாக இருக்கும். அப்போது ஏரியா தான் மின்தடைக்கு எதிர்த்தகவில் இருக்கும். ஓகேவா? கிராஸ் செக்ஷன் ஏரியா, குறுக்குவெட்டு பரப்பு. இப்போது இதை நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு சின்ன ஒரு டோர் வழியாக உள்ளே போகணும்னு பார்க்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு 20 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு சின்ன டோர் வழியாக நீங்கள் வெளியே அந்த ரூம்குள்ளே போகணும்னு பார்க்கும்போது என்ன ஆகும், அங்கே நீங்கள் போகக்கூடிய அந்த ஸ்பீடு வந்து கம்மியாகும், நெரிசலாகும். இதுவே ஒரு பெரிய டோர் வழியாக நீங்கள் உள்ளே போகணுன்னா ஈஸியாக போயிடுவீங்க, அங்கே எந்த தடையும் இருக்காது. இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏரியா பெருசானா நமக்கு வந்து மின்தடை கம்மியாகும். ஓகேவா? அப்போது மின்தடை எதிர்த்தகவில் இருக்கும்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், குறுக்குவெட்டு பரப்பளவுக்கு எதிர்த்தகவில் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் டேஷ் இஸ் இன்வால்வ்டு ஈவன் கிரேட்டர் டைவர்சிட்டி வில் பி ஜெனரேட்டட். இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஆசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பற்றி சேம் இதே நாளில் கேட்ட ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் கேட்ட கொஸ்டின் பேப்பர்லேயும் இந்த கொஸ்டின் வந்து இருந்தது. ஓகேவா? இதே கொஸ்டினில் இது ரிலேட்டடான கொஸ்டின் வந்து அதுலேயும் இருந்தது. நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன கேட்டிருக்காங்கன்னா, எந்த முறையில் நம்ம வந்து
ஒரு இனப்பெருக்கம் நடக்கும்போது எந்த முறையில் நடக்கும்போது டிஃப்ரெண்டான இது கிடைக்கும், இந்த தாய் இல்லை குழந்தைகள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போது எந்த இனப்பெருக்கத்தில் டிஃப்ரெண்டான இது வந்து தாவரங்களோ விலங்குகளோ உருவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அது எதுலன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் தான். செக்ஷுவல் பாலின இனப்பெருக்கம். ஓகேவா? பால் இனப்பெருக்கத்தில் தான் டிஃப்ரெண்டான இப்போது தாய்க்கும் அந்த பெற்றோர்களுக்கும் அது உருவாகக்கூடிய அந்த குழந்தைகளுக்கும் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இல்லைன்னா பால் இனப்பெருக்கம் அப்படின்னா என்னென்னா, ஒரு மேல் ஸ்பெம் ஒரு ஃபீமேல் எக்கில் போய் ரீச் ஆகி அங்கே உருவாகக்கூடிய அந்த கரு தான் என்னென்னா, அங்கே உருவாகக்கூடிய அந்த கருவிலேருந்து உருவாகக்கூடிய அந்த குழந்தை, இல்லைனா வந்து தாவரங்களில் ஒரு அந்த பூவில் இருக்கக்கூடிய மகரந்தமும் சூலகமும் இணைந்து உருவாகக்கூடிய இன்னொரு தாவரம் தான் என்னென்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகேவா? ஆசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பாலில்லா இனப்பெருக்கம். அது என்ன அப்படின்னா, இது எல்லாம் இப்போ தாவரத்தோட பூவோட பகுதியில் இல்லாமல் மற்ற பகுதியிலேருந்து தாவரங்கள் ப்ரொடியூஸ் ஆனால் அந்த இதெல்லாம் நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாலில்லா இனப்பெருக்கம். இதில் ஒன்று என்னென்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா தாவரத்தோட மற்ற பகுதியிலிருந்து புது தாவரங்கள் இந்த மாதிரி உருவாகுனா அதுதான் என்னென்னா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். இது வந்து பாலில்லா இனப்பெருக்கத்துக்கு ஆசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு எடுத்துக்காட்டு. இதில் பாருங்கள், ஆசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் தாயோட இதுவும் அந்த உருவாகக்கூடிய அந்த குழந்தை தாவரமும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், எந்த வேரியேஷனும் இருக்காது. இதில் என்ன கேட்டிருக்காங்க, எதில் அதிகமான வெரைட்டி உருவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைவர்சிட்டி அப்படின்னா வெரைட்டி. இப்போது வெரைட்டியாக உருவாகக்கூடியது எதில், ஜெனரேட் ஆகக்கூடியது எதில் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில். மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆட்டுக்குட்டி, ஒரு மேல் ஆடையும் ஒரு ஃபீமேல் ஆடையும் பார்த்தோம் அப்படின்னா அதில் உருவாகக்கூடிய குட்டி வந்து அதுலேருந்து அதே மாதிரி டிட்டோவாக அப்படியே இருக்காது, வேரி ஆகும். அதேமாதிரி ஒரு குழந்தை, ஒரு மேலையும் ஃபீமேலையும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு உருவாகக்கூடிய குழந்தை வந்து அப்படியே அவங்கள மாதிரியே இருக்காது, கொஞ்சம் வேரி ஆகும். அதுதான் டைவர்சிட்டி எப்போவுமே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் தான் இருக்கும், ஆசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் இருக்காது. இந்த பைனரி ஃபிஷன் அப்படிங்கக்கூடியதும் ஆசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் தான். வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் அப்படின்னா இதுதான், இந்த மாதிரி உருவாகக்கூடியதான் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன். இதுவுமே ஆசெக்ஷுவல் பாலில்லா இனப்பெருக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. பைனரி ஃபிஷன் அப்படின்னா இதுதான், ஒரு பேரண்ட் செல் இப்படி அதுவே ரெண்டாக டிவைட் ஆகி 2 டாட்டர் குழந்தைகளாக மாறுறது தான் என்னென்னா பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தாய் செல் வந்து 2ஆக டிவைட் ஆகி சேய் செல்களாக மாறுறது தான் என்னென்னா பைனரி ஃபிஷன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த தாய் செல் மாதிரியே தான் இந்த சேய் செல் ரெண்டுமே இருக்கும், எந்த வேரியுமே ஆயிருக்காது. அப்போது வெரைட்டியான சேய் செல்கள் வந்து உருவாகலை. அது எங்கே மட்டும் உருவாகும் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பால் இனப்பெருக்கத்தில் மட்டும்தான் உருவாகும். ஓகேவா? அப்போ இன்றைக்கி பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குது. இப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்களுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது வந்து எனக்கு இன்னும் ஓகே இது நிறைய பேருக்கு பயன்படுது அப்படிங்கிற ஒரு இதில் எனக்கு இன்னும் பண்ணுறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். ஓகேவா? இது வரைக்கும் நீங்கள் வீடியோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி. ஜெய் ஹிந்த். பாய்.